ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். சத்யா. அண்ணி, அண்ணனை பற்றி நமக்கு தெரியாத. சந்தோஷனாலும் குடிப்பாரு, துக்கனாலும் குடிப்பாரு. எங்கேயாவது குடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. நல்லா தேடி பாருண்ணே. ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ 3ஆவதா இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக உட்காந்துருக்கான். என் தங்கச்சிக்கு ஒரு கொலைகாரனை கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க. இப்போ உங்களோட முழு சுயரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னடி பேசுற? அவங்க அண்ணி. அதே மாதிரிதான் நானும் உங்களுக்கு அண்ணி. எனக்கும் சுப்பிரமணி மாமாக்கும் உடம்பால தாம்பத்திய உறவு நடந்தது உண்மை. அவரால என் கருப்பு கேட்டு போனது உண்மை. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் என்னை கெடுத்துட்டாருங்கிறது உண்மை. நான் சொன்னது எல்லாமே உண்மை உண்மை உண்மை. இது எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த அக்னி மேல சத்தியம். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க. पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः पूजयामि ओं तां सुमुखा नमावं एकदन्ता नमावं कपिला नमावं गजकर्णका नमावं लम्बोदरा नमावं एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय. சண்டை தான் முடிஞ்சுடுதே, நீங்க வந்து உட்காருங்க வாங்கோ. वक्रतुण्डाय महाकाय सूर्यकोटि समप्रभा विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा. ओम नमो प्रातपतये नमो गणपतये नमो प्रमोदपतये नमो लंबोदराय एकदन्ताय ओम विनायकाय नमः ओम विष्णुराजाय नमः ओम गौरीपुत्राय नमः ओम गणेश्वराय नमः ओम स्कन्दाय नमः ओम मूलाय नमः ओम भूताय नमः ओम अक्षाय नमः ओम अध्यक्षाय नमः ओम प्रियाय नमः ओम अक्षय नमः ओम तेजस्वराय नमः ओम दादा
தாலியை கட்டுங்கோ. கெட்டிமேளம் கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துதானே நாமமந்திரஹேதுனா கண்டே பத்மாவி சுபகே ரஞ்சீவ சரதாஞகம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே. சதமானம் பவதி சதா. வலது கல் எடுத்து வச்சு உள்ள போங்க. சண்முகம், அப்படியே 2 பேரும் ஹால்லயே உட்காருங்க. இளவரசி, வண்டி வந்தாச்சு. அப்படியே இவங்களுக்கு ஆரத்தி எடுத்துட்டு போ. ஒரு நிமிஷம். கல்யாணம் முடிஞ்சு முதல்ல வீட்டுக்கு வரவங்க ஆரத்தி எடுத்துக்காம உள்ள வரக்கூடாது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம். ஆனா என் தங்கச்சி முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா வரா. அவளுக்காக இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அவ என்ன முதல் தடவையா இந்த வீட்டுக்கு வரா? ஏற்கனவே இந்த வீட்டுல இருந்தவ தானே. அப்புறம் எதுக்கு சம்பிரதாயம் சடங்கெல்லாம்? அது சரி, முறைப்படி எல்லாம் நடந்திருந்தா சம்பிரதாயம் சடங்கோட அருமை தெரியும். சின்ன பொண்ணோட மனசு கெடுத்து தானே எல்லாமே நடந்திருக்கு. சும்மா வாய்க்கு வந்தபடியில பேசாதீங்க. இவ மனச கெடுத்து தப்பு பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு கேடு கட்டவன் இல்ல. இவ எந்த நோக்கத்துக்காக என் மேல பழிய போட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னு உங்க 2 பேருக்குமே தெரியும். அதையும் மீறி இப்படி பேசுறீங்க பாருங்க. நல்லா இல்ல.
தப்பே நடக்காம அத்தனை பேர் முன்னாடி எந்த பொண்ணு கெட்டு போயிட்டேன்னு சொல்ல மாட்டா. உண்மைதான், உண்மைதான். எந்த பொண்ணுமே சொல்ல மாட்டா. ஆனா இதோ நிக்கிறாளே, இவ சொல்லுவா. ஏன்னா இவ திமிர் பிடிச்சவ. யாரு திமிர் பிடிச்சவ? திமிர் எடுத்து அலைஞ்சது நீயா இவளா? அண்ணி, இங்க பார், தங்கச்சி மாதிரி பாத்துக்க வேண்டிய பொண்ணு நாசம் பண்ணது இல்லாம நீ பண்ண அசிங்க வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு பழி அவன் மேல தூக்கி போடுறியா? திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பேசாதீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் உண்மை உண்மைதான். மறுத்து பேசுறதுனால உண்மை பொய்யாயிடாது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பெரிய யோக்கிய மாதிரி பேசுறத பாரு. மாலையை போடுங்க. எது சரி எது தப்புன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு இது நேரம் இல்ல. அதுக்காக இவங்க என்ன வேணும்னாலும் பேசுவாங்க, கேட்டுக்கிட்டு அமைதியா போக சொல்றியா? நான் அப்படி சொல்லலைங்க. இது நம்ம குடும்ப பிரச்சனை. இப்படி வாசல் வச்சு பேசினா நமக்கு தான் அசிங்கம். மாலையை போட்டு உள்ள வாங்க. புடிங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ. சுப்பிரமணி, 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 வெளியில வா. சுப்பிரமணி, என்ன? வந்து இங்க உட்காரு. அதான் எல்லா கருமத்தையும் வெளியிலே முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல, பால் பழம் கொடுக்கணும், அதுக்காக தான் கூப்பிடுறேன். அது பண்ணாட்டி உலகம் அழிஞ்சிருமா? மறுபடியும் சொல்றேன், உனக்கு வேணா சடங்கு சம்பிரதாயத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்குலாம் இருக்கு. கையெடுத்து கும்புற சாமி, தயவு செஞ்சு இதை மட்டும் முடிச்சிட்டு போ. ஹலோ, ஆமா, சுப்பிரமணி தான் பேசுறேன். சிங்கப்பூர்ல இருந்தா? சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி சார். அப்படிங்களா? இல்ல சார், இல்ல இல்ல, நீங்க பழைய அமௌண்ட்டே கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். வாசு சார், ஒண்ணும் இல்ல, சிங்கப்பூர்ல இருந்து கங்கா ஏஜென்சில இருந்து போன் பண்ணிருந்தாங்க. அங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான்.
அடுத்த வாரம் நாம அனுப்ப போற எல்லா ப்ராடக்ட்ஸையுமே 3 மடங்கு எக்ஸ்ட்ரா அனுப்ப சொல்லிருக்காங்க. நீங்க உடனே ஒர்க்கர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி ப்ராடக்ட்ஸை அதிகப்படுத்த சொல்லுங்க. ஓவர் டைம் அதிகமானா கூட பரவாயில்ல, டபுள் பேமெண்ட் கொடுத்துடலாம். ஒரே வாரத்துல 3 லட்சம் ரூபாய். ஓகே சார். கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. ஓகே, வச்சுட்டா? அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த மாசத்துல இருந்து நாமளே நேரடியா ஏஜென்சி எடுக்க போறோம். நம்ம யாருக்குமே கமிஷன் கொடுக்க தேவையில்லை. நாமளே தயாரிக்க போறோம், நாமளே விற்க போறோம். சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாத்தியாக்கா, என் தங்கச்சி இந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச நேரம் சுப்பிரமணியோட தொழில் எவ்வளவு முன்னேறி இருக்கு. இதுக்கு மேலேயாவது என் தங்கச்சியோட அருமை தெரிஞ்சு நடந்தா சரி. என்னக்கா சொல்றீங்க? ஆமா ஜானகி, கயல்விழி பெரிய அதிர்ஷ்டக்காரிதான். இளவரசி, பொண்ணு மாப்பிளைக்கு பாலும் பழமும் கொடுக்கணும். அவரை கொஞ்சம் கூப்பிடு. ஏண்டி, உங்க எல்லாருக்கும் நான் எப்படி தெரியறேன்? லூசு மாதிரி தெரியறேனா? தாலி எடுத்து கொடுத்து கட்டுங்கன்னு சொன்னா கட்டணும், மாலை எடுத்து கழுத்துல போடுங்கன்னா போடணும், ஆர்த்தி எடுக்கணும், வெளியில நில்லுங்கன்னா நிக்கணும். ஏண்டி, இப்போ வந்து பாலும் பழமும் பார். இன்னொரு தடவை அது இதுன்னு என்ன டார்ச்சர் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ உனக்கு சந்தோஷமா? உன் மனசுல என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? அத்தனை பேர் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்தினதும் இல்லாம என் பொண்டாட்டிங்கிற கௌரவத்தோட இன்னைக்கு வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கா பாத்தியா? இனி நான் அவனை விட போறதில்ல. எப்படி ஊரை கூட்டி என்ன அசிங்கப்படுத்தினாலும் அதே மாதிரி அவ கையாலேயே நான் கட்டின தாலியை அறுத்தறிய வைக்கிறப்ப. அப்படிலாம் பேசாதீங்க. வேற எப்படி பேச சொல்ற? கூப்பிட்டு வச்சு குடும்பம் நடத்தட்டுமா? சொல்லு, குடும்பம் நடத்தட்டுமா? முடியல இல்ல, பேச முடியல, மனசு உறுத்துதில்ல. இதே மாதிரி கல்யாண மேடல நீ அமைதியா நின்னுறதா இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்காது. இந்த ஜென்மம் இல்ல, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் பொண்டாட்டி. அந்த கயல்வெடி மட்டும் இல்ல, வேற எவ வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாது. நானும் நம்ம பிரியணும்னு சொல்லலைங்க.
என்ன மனசுல வச்சுக்கிட்டு கையில ஒதுக்கிடாதீங்க தான் சொல்ல வரேன். நான் இவ்வளவு சொல்றேன், திரும்ப அவளை ஒதுக்கிறாதீங்கன்னு சொல்ற? ஆ? அப்படின்னா அவ சொன்னதை நீ நம்புறியா? சத்தியமா இல்லைங்க. கையில் இல்ல, நீங்களே வந்து உங்களை பத்தி தப்பா சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். அப்புறம் ஏன் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஒரு பொண்ணு அத்தனை பேருக்கு முன்னாடி அக்னி மேல சத்தியம் பண்ணி இவர்தான் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவ எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் யோசிக்கணும்? அப்படி ஒரு பொய் சொல்றமேன்னு அவதான் யோசிச்சிருக்கணும். பொய் சத்தியம் பண்ணிட்டோமேன்னு அவதான் தவிச்சிருக்கணும். ஏமாத்தி தாலியா வாங்குறா. நன்றி கெட்ட ஜென்மம். அவளை இனிமே என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. தயவு செஞ்சு கோபப்படாம நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளுங்க. கையில் இந்த வீட்டுக்கு வந்த முறை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவள் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் ஆயிட்டா. உங்க மேல அவ அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருந்தனாலதான் அது அவளை இந்த அளவுக்கு தப்பு பண்ண வச்சிருக்கு. அவ தப்ப மன்னிச்சு அவளை ஏத்துக்கிறது தாங்க உங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் மறுபடியும் அவளை ஏத்துக்கிட்டு வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. பாவம் ஜானகி அக்கா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காகவாது நீங்க கையில ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஜானகி நீ மேல எனக்கு மரியாதையும் இருக்கு, பாசமும் இருக்கு. அதுக்காக அவங்களுக்காக என்னால ஒரு தப்பான வாழ்க்கையை வாழ முடியாது. வாழ்ந்து தாங்க ஆகணும், வேற வழி இல்ல. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? கையில் எனக்கு கூட பிறந்தவ இல்லைன்னாலும் அவளை என் தங்கச்சி மாதிரி தான் நான் பாக்குறேன். மேல இடத்துல தான் நான் அவளையும் வச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடி அவ வாழ்க்கை வீணா போறது என்னால நின்று வேடிக்கை பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, நான் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன சொல்லு, என்ன காரணம் இருக்கு? இப்ப எதுவும் கேட்காதுங்க, நேரம் வரப்போ நானே சொல்றேன். இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? காரணம் என்னன்னு எனக்கு தெரியணும். மறைக்கணுன்றதுக்காக நான் அதை சொல்லாமல்ல, அதுக்கான நேரம் இது இல்லை. நேரம் வரப்போ நிச்சயம் சொல்றேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தி கேட்காதீங்க. அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? உன்னோட உயிர் போற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? நானே சொல்ற வரைக்கும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. சண்முகம், அண்ணி, எங்க கிளம்பிட்டீங்க? எங்கள் பில்டிங் சைட்டில் ஒர்க் பண்ணுற சித்தால ஒருத்தவங்களுக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். அப்படியா? இல்ல கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி வெளியில கிளம்பக்கூடாது. இல்லை நீ, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்களா? நான் போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லை, நான் போய் தான் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும். புரியுது. சாயங்காலம் ஜெயந்தி வீட்டில் உங்களுக்கும் ஜெயந்திக்கும் சாந்தி முகூர்த்தம். அவங்க வீட்டுக்கு கிளம்பணும். அவ்வளோ நேரம்லாம் ஆகாது அண்ணி, நான் சீக்கிரமே வந்துடுறேன். வரேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. ஷாமலி, அண்ணன் ஏதாவது ஃபோன் பண்ணாரா நீ? அடேங்க அப்பா, இவ்வளவு நேரம் இல்லாம இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருதோ? அப்படியே அக்கறை பொங்குது. ஏன் கூட பிறந்த அண்ணன் மேலே அக்கறை இருக்காதா? ஏன் நீ இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க? அப்படி என்ன தப்பா கேட்டேன்? அண்ணா ஏதாவது ஃபோன் பண்ணாரான்னு தான் நான் கேட்டேன். ஆமா ஆமா,
நாங்க எது பேசினாலும் உங்களுக்கு உறுத்தலா தான் தெரியும். நீங்க எது வேணாலும் செய்யலாம், பேசலாம். நாங்க ஒரு வார்த்தை சொன்னா உடனே மூச்சல் அடிச்ச மாதிரி இருக்கும். என்ன நீ இது? அண்ணனை பத்தி கேட்டா ஏதோ சம்பந்தமெல்லாம் பேசுறீங்க. பெரிய அண்ணன் பாவம், அந்த மனுஷன் நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கல்யாணம் பண்றோம், காது குத்து வைக்கிறோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சாப்பாட்டு இலையில கை வச்சவரை எந்திரிச்சு போங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு அப்படியே பாச விளக்கு அணையாம எரியுதாக்கும். இங்க பார், என் புருஷன் எங்கேயும் போய் செத்துருக்க மாட்டாரு. சும்மா அக்கறைப்படுற மாதிரி நாடகம் ஆடாம அவங்க வேலைகளை மட்டும் பாருங்க. என்ன இந்த வீட்ல என்ன நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு ஒரு இடம் எனக்கு புரியல. வர நீ உள்ள போ. இளவரசி ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுட்டா? வேற என்னத்த பண்றது? கையில் வழி அத்தனை பேர் முன்னாடியும் வச்சு சுப்பிரமணி மாமா மேல அப்படி ஒரு பழி போடும்போது அக்காவால வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கில்ல லீலா, என்ன இருந்தாலும் இந்த விஷயத்துல தீர விசாரிக்காம இப்படி அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்க கூடாது. அந்த நேரத்துல அக்காவுக்கு வேற வழி தெரியல அத்தை. என்ன லீலா நீ எப்படி பேசுற? ஊரை கூட்டி வச்சு உன் புருஷன் என்ன கெடுத்துட்டான்னு ஒருத்தி சொன்னாலாம், இவளும் தாலியை எடுத்து கொடுத்துட்டு நின்னாலாம். என்ன அநியாயமா இருக்கு? சொன்னவன் முடிய புடிச்சு இழுத்து 4 அரை அரைஞ்சிருந்தான்னா உன் அக்கா புருஷன் உண்மையிலே தப்பு பண்ணிருந்தா கூட அடிக்கு பயந்து அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்லி பயந்து ஓடி இருப்பாளே. அதை விட்டுட்டு தாலியும் எடுத்து கொடுத்து அட்சதையும் போட்டிருக்காளே. எந்த பொண்ணாவது இப்படி செய்வாளா? நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. மாமா மேல பழிய போட்டது ஒரு 3வது மனுஷியா இருந்தா இந்நேரம் அக்கா ருத்ர தாண்டவமே ஆடி இருப்பா. ஆனா சொன்னது கயல்விழி, ஜானகி அக்காவோட தங்கச்சி. இவ்வளவு நாள் அக்காவும் சுப்பிரமணி மாமாவும் தான் அவளுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நன்றி கடனுக்கு தான் அந்த சிரிக்கு இப்படி ஒரு பழிய போட்டாளா? கயல்விழி யாரா வேணாலும் இருக்கட்டும், ஏன் உங்க அக்கா கூட பிறந்த தங்கச்சியாவே இருக்கட்டும், அவ சொன்னாங்கிறதுக்காக அவ புருஷனைய விட்டு கொடுத்தது ரொம்ப தப்புமா. இளவரசி மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே கூடாது. யாருன்னு போய் பாருமா. என் செல்ல குட்டி, என்ன பாக்குற? யாருமா லீலா? ரேகாவோட அப்பா வந்திருக்காரு அத்தை. வாடா. கோமதி வரலையா? இல்லக்கா, நான் மட்டும்தான் வந்தேன். சரி வா உட்காரு. லீலா, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் இங்கே வரல. ஏன்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அருகதை கூட எனக்கு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நாங்கள் எங்கள் பொண்ணு மேலே வச்சிருந்த அளவுக்கு அதிகமான பாசம்தாம்மா. எங்கள் கண்ணுக்கு ரேகா கிருஷ்ணாவோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் தெரியுது. லீலான்னு ஒருத்தி இருக்கா, கிருஷ்ணாவோட குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கா. கிருஷ்ணாவும் லீலா மேல உயிரே வச்சிருக்காரு. இப்படி எதுவுமே எங்க கண்ணுக்கு தெரியல. கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி எங்க பொண்ணு சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்த்து நாங்க இவ்வளவு பாவத்தையும் பண்ணிட்டோம். ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காமா, அவனுக்கு தெரியும் யாரை யார் கூட சேர்த்து வைக்கணும்னு. அதனாலதான்
ஊரறிய கிருஷ்ணாவுக்கு ரேகாவுக்கு கல்யாணம் நடந்தாலும் உன்னையும் கிருஷ்ணாவையும் அந்த கடவுள் திரும்பவும் சேர்த்து வச்சிருக்கான். உங்களை சேர்த்து வச்ச அதே கடவுள் தான் நாங்க செஞ்ச பாவத்துக்கும் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டோம். யாருக்காக நாங்க இவ்வளவு பாவத்தை செஞ்சோமோ அந்த ரேகாவை வாழ வெட்டியாக்கிட்டா பாத்தியா. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களுக்கு போய் சேருன்னு சொல்லுவாங்க. நாங்க செஞ்ச பாவத்துக்கு என் மக தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கா. கடவுள் ரேகாவை தண்டிச்சான், ரேகா எங்களை தண்டிச்சிட்டா. ரேகா எங்களை தண்டிச்சிட்டா. ஆமாமா, என்னையும் கோமதியும் இனிமே நீங்க எனக்கு அப்பா அம்மாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போயிட்டாமா. பெங்களூருக்கு போயிட்டா. என்ன பண்றது, செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சகிச்சுக்கிட்டு வாழ்ற அளவுக்கு நாங்க என்ன சின்ன பாவமா பண்ணிருக்கோம். இந்தக்கா, என்னடா இது? நீ ரேகாவுக்கு போட்ட நம்ம குடும்பத்தோட பரம்பரை நகைங்க. இந்த நகைங்க உன் வீட்டுக்கு வந்த மருமக கழுத்துல தான் இருக்கணும். இனிமேலும் இதெல்லாம் எங்க வீட்டில் இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இனிமே இது லீலா கிட்ட தான் இருக்கணும். நான் வரேன்க்கா. சரிடா, வரேம்மா. இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியல. அக்கா அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க, கிருஷ்ணாவுக்கு ஏதோ உங்க குழந்தையால் ஆபத்து இருக்காமே. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் இன்னொருத்தர் சந்தோஷமா இருக்கணுங்கிறதா வாழ்க்கையோட நீதி. ஆனா நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோங்கிறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. உலகத்துல எந்த தகப்பனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாதும்மா. கிருஷ்ணா உண்மையில ரொம்ப பாவமா. பெத்த பொண்ணை பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை எனக்கு நல்லா தெரியுமா. அந்த வேதனையை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அனுபவிச்சுதாம்மா இருக்கேன். குழந்தையும் கிருஷ்ணாவும் தோஷம் முடிகிற வரைக்கும் பார்த்துக்காம இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கும் தோணுது. அக்காவும் நிலைமையை பத்தி சொன்னாங்க. கட்டின புருஷனுக்காக பெத்த குழந்தையை தவிர்க்க முடியாம, பெத்த குழந்தைக்காக கட்டின புருஷனை தவிர்க்க முடியாம நீ படுற கஷ்டத்தை அக்கா சொல்ல சொல்ல எனக்கும் கோமதிக்கு நெஞ்சை வெடிச்சிரும் போல இருந்துச்சு. அக்கா கூட பேச்சு வாக்கில் சொன்னாங்க, லீலாவும் குழந்தையும் தோஷம் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கலான்னு. பெத்த மகளை பிரிஞ்சு தவிக்கிற எங்களுக்கு நீ வந்து இங்க கூட கொஞ்ச நாள் தங்கினா எங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்னு நாங்களும் சொன்னோம். ஆனா செந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்க முடியும் சொல்லு. இவ்வளவு நேரம் என்னை வீட்டுக்குள்ள அனுமதிச்சதே பெரிய விஷயம். இதே உன் இடத்துல வேற யாரோ ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் என்னை செருப்பாலே அடிச்சிருப்பம்மா. என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உண்மையை தாமா பேசுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இல்ல இல்ல, நாங்க செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா. அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் ஒன்னு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க. அக்கா சொன்னதே தான் நானும் சொல்றேன். தோஷம் முடிகிற வரைக்கும் நீ ஏன் குழந்தையோட வந்து எங்க வீட்டில் இருக்கக்கூடாது? சொல்லுமா, ஏன் இருக்கக்கூடாது? என்னம்மா யோசிக்கிறேன்? நம்ம என் கிருஷ்ணாவை பிரிக்க சதி செஞ்சு உங்க வீட்டில் எப்படி தங்குறதுன்னு யோசிக்கிறியா? சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க சதிகாரங்க இல்லம்மா, பாவிங்க. மனசு திருந்தி நீ மன்னிக்க மாட்டியான்னு ஒவ்வொரு நிமிஷம் ஏங்கிக்கிட்டு இருக்கிற பாவிங்க. செஞ்ச பாவத்துக்காக பெத்த மகளை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கிற துரதிர்ஷ்டசாலிங்க. அதனாலதான் முகத்துல கூட முழிக்க முடியாம
குற்ற உணர்ச்சியால கூனி குறுக்கி கோமதி வீட்டுல படுத்திருக்கா. என்னை விட வயசுல சின்னவளா இருக்கம்மா. இல்லன்னா இந்நேரம் உங்க காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டிருப்பேம்மா. என்னங்க நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல லீலா, இது நானா பேசுற வார்த்தை இல்லம்மா. ரேகாவை பிரிஞ்ச வேதனையால பேசுற வார்த்தை. உன்னைய மகளா நினைச்சு ஒண்ணு கேட்டுக்கிறம்மா. தோஷம் இருக்கோ இல்லையோ, நீ கொஞ்ச நாள் வந்து எங்க கூட இருமா. நாங்க செஞ்ச பாவத்தை அப்படியாவது போக்கிக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை பாவத்தோட சாகடிச்சிடாதம்மா, பாவத்தோட சாகடிச்சிடாத. என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? ஆம்பளை நானே இப்படி அடறேன்னா என் பொண்டாட்டி நிலைமையை யோசிச்சு பாத்தியா? ரேகாவை நினைச்சு வேதனைப்பட்டு உயிரை விட்டுருவான்னு பயமா இருக்குமா? அவனுக்கு இப்போதைக்கு மருந்து நீ எங்க கூட வந்து தங்குறதாம்மா. தயவு செஞ்சு என் கோமதியை காப்பாத்துமா, என் கோமதியை காப்பாத்து. நான் உங்க வீட்ல வந்து தங்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஆனா இந்த விஷயத்தை என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிதான் என்னால ஒரு முடிவெடுக்க முடியும். கிருஷ்ணா கிட்ட நீ பேசினா அவர் கண்டிப்பா ஒத்துக்காருமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் நீ எங்க வீட்டுக்கு இல்ல நம்ம வீட்டுக்கு வருவேன். முதல்ல நான் போய் கோமதி கிட்ட நம்ம பொண்ணு வர போறாங்கிற விஷயத்த சொல்றேன். அப்பதான் சாப்பிடுவா. வரங்க வரமா. பாத்தியம்மா, நீ வந்துருவேங்கிற நம்பிக்கையில எவ்வளவு சந்தோஷமா போறான் பாரு. கிருஷ்ணா கிட்ட இன்னைக்கு ராத்திரி பேசிருமா. நீ பேசினா அவன் கண்டிப்பா கேட்பான். நமக்கு கிருஷ்ணா முக்கியம்மா. சரிங்க அத்தை. சார், யார் இன்ஃபார்ம் பண்ணது? அந்த ஏரியாவில் உள்ள பப்ளிக் ஒருத்தர் தான் கால் பண்ணியிருக்கார் சார். ரயில்வே போலீஸ் இப்போ தான் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. பாடி முகமே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு சார். எந்த இடத்துல இருந்தது? ஆவடியிலிருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் சார். ஓகே, மர்டர் சூசைட் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார். நீ போய் வார்ட் பாய் கொடுத்து வா. ஓகே சார். சார் வணக்கம் சார். தாஸ் எங்க? வேற என்ன சார், போலீஸ்காரன் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வருவான்? ஒன்னு அடிபட்டு வருவான், இல்ல அடிபட்ட பணத்தோட வருவான். உங்களுக்கு தெரியாதா? ஆமா, புது மாப்பிள்ளை நீங்க எதுக்கு சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எங்கள் சைட்டில் ஒர்க் பண்ணுற சித்தால் ஒருத்தங்களுக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சான். அவங்களை எங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சாரி சார், உங்க மேரேஜில் வந்து அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கல. சார் ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் சார். ஆமாம் சார். என்னவா பண்ணிட்டு இருக்க? பொரியா லிவர் கட் ஆயிருக்கு. என்னப்பா பண்ற? பொறுங்க சார், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இரு. மெதுவாடு.
என்ன சார் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? நாம டியூட்டியில் இருக்கும்போது எத்தனையோ அனாதை பணத்தை பார்த்துருக்கோம்ல. இந்த மாதிரி அனாதை பணத்தெல்லாம் பார்க்கும்போது இந்நேரம் அவங்க சொந்த பந்தம் பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. விடுங்க சார், நம்ம வேலையில் இதெல்லாம் சகஜம் தானே சார். சரி சார், ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? என்ன பண்ணிட்டு இருக்க? சாந்தி முகூர்த்தத்துக்கு எந்த புடவை கட்டலான்னு பார்த்துட்டு இருக்கேன். உண்மைதானடி? புரியல. சுப்பிரமணி உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாப்லன்னு சொன்னியே, அது உண்மைதானா? என்னக்கா இவ்ளோ தூரம் அழுது புலம்பிருக்கேன். அக்னி மேல சத்தியம் பண்ணிருக்கேன். மாமாவே தாலியை கட்டினதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த சந்தேகம்? நானும் நம்பி தாண்டி மனமேடையில உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். இருந்தாலும் மனசுல ஒரு ஓரத்துல சுப்பிரமணி அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்கிற ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. அதனாலதான் அப்படி கேட்டேன். ஊருக்குள்ள யாரு வேணாலும் என்ன நம்பலாம், நம்பாம போலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ என் அக்கா, தொப்புள் கொடி உறவு. நீ என்ன சந்தேகப்படலாமாக்கா? இல்ல, இதுக்கு முன்னாடி நீயும் 2-3 தடவை எனக்கு கோவமும் சந்தேகமா வர மாதிரி இந்த விஷயத்துல நடந்துட்டு இருக்கல்ல, அதனாலதான். அதுக்கெல்லாம் காரணமே இதுதான். மாமா என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுதான். சரி, இப்ப நான் என்ன பண்ணா நீ நம்புவ? என்ன சொல்லுக்கா, என்ன பண்ண நம்புவ? நான் செத்தா நம்புவியா? நான் செத்தாதான் நீ நம்புவியா? அழாதடி, இங்க பாரு, அழாத. மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட அன்னைக்கு உன்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. என்கிட்ட மாமா ரொம்ப நம்பிக்கையா பேசினாருக்கா. அதை நம்பிதான் நான் ஏமாந்துட்டேன். சரி விடு, இனிமே நடந்ததை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? சரியோ தப்போ நடந்தது நடந்து போச்சு. 1ஆம் தாரமோ 2ஆம் தாரமோ சுப்பிரமணிக்கு இப்ப நீயும் பொண்டாட்டி தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாரு. இது பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நான் பண்ண அதே தப்ப நீயும் பண்ணிடாத. நல்லவனோ கெட்டவனோ புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டாதான் பொம்பளைங்க பொழைக்க முடியும். புரியுதா? அது மட்டும் இல்லடி, நாம சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல சாமர்த்தியமா குடும்பம் நடத்த கத்துக்கணும். நான் சாமர்த்தியமா தான் இருக்கேன். இன்னைக்கு கூட என் சாமர்த்தியத்தை காமிச்சேன். நீ கவனிக்கல? அதான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்ததும் மாமாக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல, அந்த சிங்கப்பூர் காலு. அந்த ஃபோன் காலு மண்டபத்துல இருக்கும் போதே மாமாக்கு வந்திருக்கு. ஆனா அவர் கல்யாண பிரச்சனையில எடுக்கல. அப்புறம் தான் ஏஜென்சிக்காரங்க எனக்கு கூப்பிட்டாங்க. நான் தான் பிளான் பண்ணி நான் வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு ஃபோன் வரா மாதிரி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பேசுங்கன்னு சொன்னேன். நான் நினைச்ச மாதிரி நாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே மாமாக்கு ஃபோன் வந்துச்சு. நீயும் அதுக்கேத்த மாதிரி கயல்விழி வந்த நேரம் கம்பெனிக்கு நல்ல நேரம்லாம் சொல்லிட்ட. இப்பயாவது உன் தங்கச்சி எவ்வளவு பெரிய கெட்டிக்காரின்னு புரிஞ்சுக்கிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும். இதுல உன் கெட்டிக்காரத்தனத்தை காட்டுறது முக்கியம் இல்ல. சுப்பிரமணியோட கடைசி வரைக்கும் வாழ்றதுல இந்த கெட்டிக்காரத்தனத்தை காமி. என்னதான் உன் கழுத்துல சுப்பிரமணி தாலி கட்டி இருந்தாலும் அவன் மனசு முழுக்க இளவரசி தான் இருக்கா. அந்த மனசை முதல்ல மாத்தணும். அது நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. எந்த ஒரு பொண்ணும் கட்டின புருஷனுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பா. ஆனா எதுக்காகவும் கட்டின புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுல இந்த இளவரசி இருக்காளே, ஒரு நல்ல பாம்பு மாதிரி. என்னதான் நம்ம பாலும் முட்டையும் வச்சு பாசமா பாத்துக்கிட்டாலும் கடைசியில பாம்பு அது புத்தியை காட்டிடும். அதே மாதிரிதான் அவளும்.
என் கூட பிறந்த தங்கச்சி உன்னை விட அவளதான் என் சொந்த தங்கச்சியா நினைச்சு பாத்துட்டு இருந்தேன். ஆனா அவ எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ சுப்பிரமணி மேல ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை ஒரு கொலைகாரனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சா பாரு, அதுவும் 3ஆம் தாரமா. அக்கா அக்கான்னு வெறும் உதட்டளவுல தான் கூப்பிட்டு இருந்திருக்கா. ஆமா, இப்ப வருத்தப்பட்டு என்ன புண்ணியம்? அதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், நீதான் நம்பல. அப்ப என் புத்திக்கு புரியாம போச்சு, ஆனா இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. இது பாருடி, என்ன மாதிரி நீயும் விவரம் கட்டத்தனமா இருந்துராத. உன் வாழ்க்கைய நீ உனக்காக வாழு. மத்தவங்கள பத்திலாம் நீ கவலையப்படாத. என்ன மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எதையும் நம்பிடாத. ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிறது ரொம்ப முக்கியமான உறவு. அத மனசுல வச்சு நடந்துக்க, புரியுதா? கையில் ஒருவேளை உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நீ என்னதான் நாடகம் ஆடினாலும் என் மனசு மாறி உன்னை ஏத்துக்க வேணும் மட்டும் நினைக்காத. நீ என் மேல போட்ட பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்னு தானே சொல்ல போறீங்க? அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லி கேட்காம ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? அப்ப நான் ஆத்தால வரணுமா? அப்ப நான் எங்க போய் தேடுவேன்? ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.